அடுத்த முதல்வர் வந்து திமுக தான் வரணும் நான் எதிர்பார்க்கிறேன். தலைவர் திருமாவளவன் எந்த தொகுதியில? ஸ்டாலின் தான் வரும்னு எதிர்பார்க்கிறோம். நாம் தமிழர் கட்சி சீமான் வருவாருன்னு எதிர்பார்க்கிறேன். எடப்பாடியார் தான். தளபதி வருவாரு. விஜய். எடப்பாடி. விஜய் தான். MK ஸ்டாலின் தான் வருவாருப்பா. எடப்பாடியார் வருவாரு. தலைவர் ஸ்டாலின். அடுத்த முதல்வர் எடப்பாடியார் தான். யார் வரணும்னு விஜய் வரணும்னு நினைக்கிறேன். விஜய் தான். DMK தான் வர சான்ஸ். திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக முதல்வராக ஆவார். விஜய் தான். அதுக்கு முன்னாடி விஜயகாந்த், இப்ப விஜய். சீமான் அர்த்தம். விஜய். ஸ்டாலின் தான். அடுத்த முறை ஸ்டாலின். ஸ்டாலின் தாங்க வருவாரு. ஸ்டாலின் தான் வருவாங்க. கண்டிப்பா தளபதி தான் வருவாரு. நான் பக்கா ATM காரன். விஜய் தான். விஜய். எடப்பாடி வருவாருன்னு தோணுது. சீமான் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல என்ன சந்தேகமே இல்லை, ஸ்டாலின் தான். திமுக தான் வரும். விஜய் கட்சி வரும். அடுத்த முதல்ல யாரு? ஸ்டாலின் தான். ஸ்டாலின் தான் வருவாரு. நம்ம விஜய். விஜய் வந்தா நல்லா இருக்கும். தளபதி தான் இந்த வாட்டி 2026 அவர் தான் முதல்வர். எதனால சொல்றீங்க? எதனாலன்னா திருவள்ளூர் மாவட்டத்துல விடுதலை சிறுத்தை பொறுப்பாளர் சசிகுமார் பேசுறேன். தலைவர் திருமாவளவன் எந்த தொகுதியில எந்த கூட்டணி அமைப்பு வச்சிருக்காரோ அந்த தொகுதி எல்லாமே 234 தொகுதியும் வெற்றி வேட்பாளர். பிஜேபி RSS எதிர்க்கிற ஒரே ஒரு ஆட்சி பார்த்தீங்கன்னா அது திமுக ஆட்சி தான். பிஜேபி RSS அது வரக்கூடாது தமிழ்நாட்டில். அது வந்துச்சுன்னா தமிழ்நாடு இது நரகவாசல் தான். அதனால திமுக தான் வரும். ஆனா அவரை தவிர யாரும் ஆட்சி செய்ய சரியான நிர்வாகம் இல்லைன்னு நாங்கள் எதிர்பார்க்கோம். வேற யாரும் அந்த அளவுக்கு ஆட்சி செய்யற அளவுக்கு யாருமே இல்லை. அதுதான், வேற எதுவும் இல்லை. ஏன்னா இந்த அரசியல் இதுல எல்லாரும் ஓட்டு காசு குத்து தான் எதிர்பார்த்துக்கிறேன். ஆனா அவருக்கு அந்த கேட்க போற இவங்களுக்கு மக்கள் வந்து காசு கொடுத்த நிறைய வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. அதனால நான் நாம் தமிழர் கட்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணலான்னு. எதனால சொல்றாங்கன்னா ஆட்சி மாற்றம் ஆகணும். அதுவும் எங்க கட்சி புரட்சி போடுற கூட்டணி 90% கண்டிப்பா ஜெயிப்பார். அவர் செய்யற நினைக்கிறார் மக்களுக்கு, அதனால அவர் வருவார். இனிமேல் செய்வார். ஒரு சான்ஸ் கொடுத்து பார்த்து கேட்டுக்கிறாரு, செய்வார். அவர் நல்லா செய்வாரு. அதனால எதனால விஜய் வருவாருன்றீங்க? விஜய் இன்னும் எல்லாத்தையும் பேச போல, டிவிலேயே என்ன எல்லாத்தையும் சொல்லிட்டா போல, நான் இது மாதிரிலாம் செய்வேன்னு. நான் வீட்லேயே கூட இருக்க மாட்டேன், முதல்ல ரோட்டில் தான் இருப்பேன் அப்படின்ட்டு போல. அப்புறம் பண்ணேன், அவ்வளோதான். விஜய் பிடிக்கும் தலை. ஒரு வாட்டி மாற்றம் வரட்டா? கேண்டிடேட்டே சரியில்லை. பொந்துமல்லியா டோட்டலாக கேட்குறீங்களா? தமிழ்நாட்டில் டோட்டலாக அவர் தான் வருவார். ஏன்னா சரியில்லை கேண்டிடேட்டுங்க. ADMKல அவ்வளோ சொல்கிற மாதிரி இல்லை எதுவுமே. திமுக தான் மீண்டும் வரும். நிறைய வந்துட்டு மக்களுக்கு நலத்திட்டம்லாம் வந்துட்டு தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காரு. அதனால கண்டிப்பா வந்துட்டு இரட்டலை சின்னத்துல அதிக வாக்கு பெற்று எடப்பாடியார் முதலமைச்சர் சீட்ல அமருவார். எதனால தளபதி ஸ்டாலின்? நல்லதான் சரி, அவரு கன்ஃபார்ம் வருவார். ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். வேற என்ன? நடிகருங்க ஏன் ஆள்ல? எம்ஜிஆரும் நடிகர் தான், ஜெயலலிதாவும் நடிகர் தான், இவரும் ஒரு நடிகர் தான். ஒரு இது கொடுத்து பார்ப்போம் சான்ஸ். ஜெயிக்கிறாரா ஜெயிக்கல. ஆனால் என்னோட ஓட்டு விஜய்க்கு தான். 50 ஓட்டு அவருக்கு தான். ஜெயிக்கிறார் ஜெயிக்கல, அவர் நல்லது செய்யறா செய்யல, ஒரு சான்ஸ். அதே இவ்வளோ வருஷமா மாற்றி தான் போட்டுன்னு இருக்கிறோம். ஒரு வித்தியாசமாக போடணும் தான். மக்களுக்கு நல்லது செய்கிறாங்க, குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, மகளிருக்கு உதவி கொடுக்குறாங்க, எல்லா நலத்திட்ட உதவிகளும் செய்கிறாங்க. திமுக தான் வர்றதுக்கு வாய்ப்பு. அவர் வந்து ஏற்கனவே 4 வருஷம் அதிமுக எல்லாம் அதிமுக சலுகையே கொடுத்தாரு. ஜெயலலிதா எம்ஜிஆர் எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி அந்த 4 வருஷம் முதலமைச்சராக இருந்து மக்களுக்கு வந்து சேவை செய்தார். அதே மாதிரி மந்திரி MLAவும் அதே போல செய்தாங்க. மக்கள் நல திட்டத்தெல்லாம் கொடுத்தாங்க. தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க. இலவச பஸ் மட்டும் கொடுக்கல. ஆனால் இலவச திருமணம் நிறைய ஒரு வருஷத்துக்கு 100 திருமணத்துக்கு மேலே பண்ணாங்க. எல்லா வசதியும் பண்ணாங்க. அரிசி ஃப்ரீயாக கொடுத்தாங்க, எல்லாம் கொடுத்தாங்க. இந்த ஆட்சி வந்து எல்லாமே தட்டுப்பாடாக இருக்குது. எல்லாத்தையும் இந்த 50 ரூபா 60 ரூபா பஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஓடுது. எடப்பாடி கம்மி தான் ஏற்றினாரு. அதே மக்கள் வந்து இது பண்ணாங்க. படிக்கிறதுக்கெல்லாம் நிறைய செலவு கொடுத்து ஒதுக்கி இருக்கிறாரு. ஆனால் இந்த முறை மறுபடியும் அவர்லாம் ஒரு நிறைய பண்ணியிருக்காரு.
ரெண்டாவது வந்து அவருடைய 28 கட்சி அலைன்ஸ் இருக்கு. அதனால ஃபுல் வேல்யூவில் இருக்காரு. நிச்சயம் அவர் தான் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அவர் வந்து இப்போ கொஞ்சம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் நல்லா செய்கிறாரு, போறாரு வராருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய மீட்டிங்லாம் கலந்துக்கிறாரு, போறாரு. அவர் வந்து பணத்தை வந்து எதிர்பார்க்கல. பணம் வேணவே வேணாம் எனக்கு. மாற்றி மாற்றி போட்டு டிஎம்கே போட்டு ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ இந்த வாட்டி பார்ப்போம், ஒரு மாற்றத்தை உண்டாக்கி பார்ப்போம். மக்களுக்கு எல்லாம் செய்கிறாங்களா இல்லையான்னு. அது வேற ஒன்று. புதுசாக ஒருத்தர் வராரு, அவர் வரட்டான்னு தான் எதிர்பார்க்குறோம். அவர் என்ன செய்கிறாருன்னு பார்க்கலாம். அவர் நல்லா செய்கிறாரு, நமக்கு பிடிச்சிருக்கு. நிறைய நன்மையெல்லாம் செஞ்சிருக்காரு. அவர் எல்லா மக்களுக்கும் நன்மை செய்யிருக்காரு. முஸ்லீம்களுக்கு கிறிஸ்டின்களுக்கு எல்லாம் இடம்பாடி மாதிரி சுரகம் பண்ணலை. எல்லாத்தையும் சரிமாக ஓட்டு போட்டவருக்கும் போடாதவர்களுக்கும் நல்லதே செய்ய வேண்டி செய்துக்கிட்டு இருக்கார். கலைஞரோட மேலே ஒரு படி மேற்கொண்டு செய்துக்கிட்டு இருக்கார் இவர். அதனால 100க்கு 99% ஸ்டாலின் தான் வரும். அவர் நல்லா செய்யறாரு. நான் அந்த கட்சி, அதனால அவர் வருவாங்க சொல்றேன். எதனால தளபதி வருவாருன்னா ப்ரோ, நம்ம எப்படியோ நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பார்க்கணும். கன்ஃபார்ம் இப்போ புதுசாக வராரு. இப்போ நிறைய நீங்களே பார்க்கலாம், நிறைய பேர் இருக்காங்க, ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. யாரும் நான் வரேன்னு சொல்லிட்டு வராமல் இருக்காங்க. ஆனால் தளபதி நம்மளுக்காக வராரு. நான் வந்து என் மக்களுக்காக செய்கிறேன், ரசிகருக்காக நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. செய்கிறேன்னு அப்படி சொன்னால் அவர் வரலாம் ப்ரோ. இருக்கிறவங்க வந்து கட்சியில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் வந்து பாடுபட்டவங்க. டிஎம்கே, ஏடிஎம்கே, அதே மாதிரி வந்து இப்போ விஜயகாந்த் இவங்களாம் வந்து விஜய் வந்து இப்போ வந்து நிற்கிறாரு அப்படின்னு சொன்னாக்கா வந்து புதுசாக விஜயகாந்த் மாதிரி தான் அவர் நிற்கிறாரு. அதில் வந்து ஓட்டுங்க தான் சிதறமாக கண்டி நீயா நானான்னு முடியாது. ஆனால் யாராக இருந்தாலும் பார்ட்னரில் தான் வருவாங்க. கூட்டணி கட்சி தான் வரேன். அதான் யார் வருவாருன்றீங்க? யார் வருவான்னு யாருக்குன்னு தெரியும். உங்களோட கருத்து கணிப்பு? என்னோட கருத்து கணிப்புண்ணா, நான் பக்கா ஏடிஎம்காரன். ஏங்க 3 ட்ரிப்பு வந்து ஒரு சிஎம்மா இருந்தவர் இன்னொருத்தர் கையில் போட்டு எதிர்கட்சி பார்ட்டிக்கிட்ட போய் நீ போயிட்டு ஒரு சிஎம்மா போய் சேர்ற, நீ போய் ஒரு கட்சியில் போய் சேர்றனாக்கா அது என்ன அர்த்தம்? அதோட வந்து விஜய்கிட்ட போய் சேரலாம். ஏன்னா அவர் புதுசாக ஓப்பன் பண்ணுறாரு, அவர்கிட்ட போய் சேரலாம். இதில் வந்து ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. அதனால் வந்து அவங்களுக்குள்ளே வந்து மனிதாபிமானம், நம்ம தான் நல்லா இருக்கணும், நம்ம தான் போகணும். அதாவது கேட்கறதுக்கு என்னன்னு கேட்டால் மக்களுக்கு வந்து நான் மக்கள் எதை பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்லி எதை பண்ணாலும் அவங்கவுங்க சுயநலத்துக்காகத்தான். ஆனால் எனக்கு ஓட்டு போடுற உரிமை இருக்குது. அதை நான் யாருக்கு போடணுமோ அந்த நேரத்துக்கு என் மனு தட்டிக்கிறதாம என் ஓட்டு போட்டுருவேன். கை வச்சா கஞ்சி, புல் வச்சா புல்ல. உண்மையில சொன்னால் அது தேவையில்லை. நம்ம கையிலேயே நம்ம திறமை இருக்குது. அடுத்தது நம்ம ஓட்டு போடுவோம், அவன் இது கொடுப்பான், இது முக்கால் தானே. அது சுய புத்தி, சுய அறிவு, சுய உழைப்பு இருந்தால் நல்லது. உனக்கு விருப்பம் எவருக்குள்ளோ அவங்க ஓட்டு போட்டுப்போம். அவன் நன்மை செய்யலாம் செய்யலை, நல்லது செய்யலாம் செய்யலை, என்னோட தீர்ப்பாக தான். உங்கள் விருப்பம் என்னவோ அதுக்கு நீ ஓட்டு போடு. அவன் செய்ய நீ எதிர்பார்க்க. யார் வந்தாலும் பொதுமக்கள் செய்ய போகுது. அவன் கஷ்டப்படாத கஞ்சி, புரியுதுங்களா? நான் ஆட்டோ ஓட்டினா எனக்கு சாப்பாடு, இவன் கொத்தனார் வேலைக்கு போனால் சாப்பாடு, 4 பேர் வேலைக்கு போனால் சாப்பாடுன்னா எவன் வந்தால் அவன் சம்பாதி தான் பார்ப்பானே தவிர பொதுமக்களுக்கு எவனை எதுவும் செய்ய மாட்டானுங்க. அதான் உண்மை. அதான் அரசியல், அவனுக்கு பண்ணுற அரசியல். சரிங்களா? அதான் நடக்கிறது நடுமை. அவர் கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கு. அவர் பேசுகிற விதம் நல்லா இருக்கு. அவர் க்ரௌடும் நல்லா வருது. மற்றவங்கெல்லாம் வந்து அவருடைய ஸ்டேஜை படம் பிடிச்சு அவங்க ஸ்டேஜ்னு சொல்லிக்கிறாங்க. விஜய் சாருடைய ஸ்டேஜை படம் பிடிச்சு ஸ்டாலின் அவருடைய ஸ்டேஜ்னு சொல்லிக்கிறாரு. அது உண்மை. அப்படின்ற போது உண்மை ஜெயிக்கும். ஏன்னா முன்ன செஞ்ச 10 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சது கணக்கு பண்ணுவான்ல. ஓட்டு போடுறவன் பூரா முட்டாள் கிடையாது. அவன் கணக்கு போடுவேன். இவங்க 8000 7000 கொடுக்குறேன்னு சொன்னதுனால போட்டு அதுக்கப்புறம் இன்னும் 5 வருஷம் எவன் கஷ்டப்படுறது? அதை யோசனை பண்ணோம்ல. நம்மளும் நம்ம பின்னாடி பொண்டாடி பிள்ளைய சந்ததியை பின்னாடி பேரம் பேச்செல்லாம் இருக்குது. அது வந்து கஷ்டப்படக்கூடாது. அது மாதிரி சும கூடும், வரி கூடும், எல்லாமே கூடும். வாங்கி சாப்பிட முடியாது. இதுதான் நிலைமை. அவருடைய கோட்பாடு நல்லா இருக்கு. அவருடைய அரசியல் தமிழ் தேசியம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரோட பேச்சு பிடிச்சிருக்கு. அதனால அவர் மோரோவர் அவர் எடுத்து வைக்கிற
புது விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவர் வந்தாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும் எதிர்பார்க்குறேன். ஸ்டாலின் டிஎம்கே வந்து பலமான கட்சி. அவனோட கூட்டு சேர்ந்திருக்க எல்லாருமே பல வருஷ காலம் பலமான கட்சிங்க. அதனால அவன் ஒன்றும் பெருசா எதுவும் கெடுதல் பண்ண மாதிரி தெரியல. அதனால அவன் தான் ஜெயிப்பான். நிறைய பேர் போட்டிடுறாங்களா? ஏன்னா எடப்பாடி வரவங்கிறாங்க, ஸ்டாலின் வரேன்னு சொல்றாங்க. யார் வரேன்னு எனக்கு இது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏன்னா போட்டி அதிகமாகிடுச்சுல்ல. போட்டி ஏதாவது 2-3 பேர்னா பரவாயில்ல. விஜய் வராரு, சீமான் வராரு, எல்லாம் வரனால கொஞ்சம் யோசிச்சு பண்ணி தான் செய்வாங்க. உங்களோட கருத்து கணிப்பு? என்னுடைய கருத்து கணிப்பு நான் எதுவுமே இல்லை. முதல்ல டிஎம்கேல இருந்தேன். இப்போ அடுத்த இதில் ஒரு முடிவு பண்ணல. டிஎம்கே தான் முன்னாடி ஓட்டு போட்டே இருந்தேன். இப்போ திரும்பி என்ன யாருக்கு போடன்னு தெரியல. திமுக இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லப்பா. இப்போ முன்னிருந்ததை விட இப்போ திமுக கொஞ்சம் நல்லா ஆட்சி நல்லா பண்ணுறாங்க. எல்லாம் திட்டங்கள்லாம் கொண்டு வராங்க. அவரு சொன்னதெல்லாம் செய்யல. ஒயின் ஷாப் போடுற நேரம் மூடலை. பாலியல் பலாதம் ரொம்ப ஓவராகுது. கஞ்சா ஒழிப்பு அதிகமாக இருக்குது. ஒரு சின்ன சின்ன பசங்கள்லாம் கஞ்சா அடிக்கிறாங்க. யார் வந்தாலும் விலைவாசி எதுவும் இலவசம் பொருள் கொடுக்க தேவையில்ல. விலைவாசி கம்மி பண்ணாலே போதும். இலவசம்னு தேவையே இல்லை. நம்ம பொருளாதாரம்லாம் கம்மி பண்ணாலே வாழ்க்கை நல்லா இருக்கும். விலைவாசியெல்லாம் ஒன்றுமே இலவசம் தர தேவையில்ல. மருத்துவம் இலவசம், கல்வி இலவசம், குடிநீர் இலவசம், பால் வரி இதெல்லாம் கம்மி பண்ணாலே போதும். வீட்டு வரி இந்த வரிங்கெல்லாம் கம்மி பண்ணாலே போதும். கரண்ட்டுலாம் ஏறி இருக்கு, இதெல்லாம் கம்மி பண்ணாலே போதும். ஏன்னா இலவசம்ன்றது தர தேவையில்ல. அவங்க குடும்பம் பார்த்து அழகாக வருவாங்க சம்பாதிக்கிறதுல. இலவசம் எதுக்கு? எல்லாம் கை கால ஆண்டு கொடுத்துருக்கான். இலவசம் இல்லாமல் இந்த மாதிரி விலைவாசி கம்மி பண்ணாலே போதும். நல்ல ஆட்சி யார் அமைப்பாங்களோ பண்ணலாம். சீமானும் நல்லா பண்ணுறான்னு சொல்கிறாரு. இது வருது மக்கள் தான் முடிவு பண்ணணும். எதனால அவர் சொல்றீங்க? எதனால வருவாருன்னா ஃப்ரீ பஸ்ஸு, படிக்கிற பசங்களுக்கு மாதம் காசு தராரு, காலேஜ் பசங்களுக்கு, லேடிஸுக்கு காசு தராரு, கொஞ்சம் உதவியாக இருக்குது. எல்லாரும் செஞ்சாங்க. ஒரு சான்ஸ் கொடுப்போம், வேற ஒன்றும் இல்லை. 2வது எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால நான் கண்டிப்பாக அவருக்கு தான் போடுவேன். நல்லா இருக்கும். நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து கணிப்பு தான். யார் நாட்டுக்கு நல்லது செய்யறாங்களோ அவங்க வந்தா நல்லா இருக்கும். ஆமா, இப்போ இருக்கிறவரு செய்யறாரு இல்லைன்னு சொல்ல. அவர் வச்சு இருக்கிறவங்க தானே சாப்பிடுறாங்க. நாட்டு அப்ப ஜனத்துங்களுக்கு செய்யலையே சரியா. அவர் செய்ய சொல்றாரு, இவங்க செய்யலையே. புதுசா யாருன்னா வந்தா நல்லா இருக்கும். வந்தா செஞ்சா நல்லா இருக்கும், இல்லைன்னு சொல்லல, செஞ்சா நல்லா இருக்கும். இப்போதைக்கு இந்த சிஸ்டம் வந்து சுத்தமாக சரியில்லை. எல்லாம் போதைப் பொருள்லேருந்து எல்லாமே நடக்குது தான். ஆனால் விஜய் வந்து அவர் நிற்கிற இடத்துலலாம் ஜெயிச்சிருவாரு. ஆனால் சுற்றி இருக்கிற இடத்துல வந்து விஜய் நினச்சி இவங்க எல்லாம் செய்வாங்க அப்படின்ட்டு நம்பிக்கையாக மக்கள் எல்லாருக்கும் போடணும். அவங்க போட்டால் தான் ஒரு புது மாற்றம் வரும். ஒரு புதுசாக கொடுக்கணும். ஏடிஎம்கே டிஎம்கேன்னு மட்டும் இல்லாமல் புதுசாக ஒன்று வரணும். எல்லா மக்களும் நாங்கள் கூட நினச்சின்னு தான் இருக்கோம். ஆனால் இப்போ இவர் வரும்போது நிறைய பிரச்சனை, நிறைய விஷயம் நடக்குது. ஆனால் இவர் வந்தால் நல்லாயிருக்கும். ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். நேசிக்கக்கூடிய ஒரு ராஜாங்க தமிழகத்துக்கு வரணும். அதே மாதிரி தேர்தல் அதிகாரி இருக்காங்களே, தேர்தல் ஆணையம், அவங்க வந்து நடுநிலையாக இருக்கணும். எந்த பணத்துக்கோ எந்த ஒரு திருடனுக்கும் மோசம் போகக்கூடாது. உண்மையாக இருக்கணும். ஏன்னா முதல்ல தேவ பயம் இருக்கணும். அந்த பயத்தோடு இருந்தவங்க நடுநிலையாக இந்த எலெக்ஷனை சமாதானத்தோடு இந்த எலெக்ஷன் நடக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டுறோம். நம்ம நியமிக்கிறது இல்லை. ஏன்னா வசனம் சொல்லுது, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற ஆண்டவர் தான். அந்த ஆண்டவர் யாரை நிர்ணயம் பண்றாங்களோ, மனுஷன் ஓட்டு கையை வேணும்னாலும் போடலாம், ஆனாலும் நிர்ணயம் பண்றது அவர் தான். இந்த மக்களுக்கு எல்லாரையும் நேசிக்கக்கூடிய ஒரு நபர் நம்ம தமிழகத்துக்கு ராஜா வரணும்னு நாங்கள் ஆண்டவரை வேண்டிக்கிறோம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.